ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரஞ்சித் டைரக்ஷன்லாம் நம்ம விக்ரம் நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தங்கலான் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தங்கலான் படத்து மேலே இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே அவங்களுக்கான ரோலை ரொம்பவுமே சூப்பராக எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம விக்ரம் இந்த ஒரு படத்துக்காக அவருடைய உடலை வருத்தி ரொம்பவுமே மெனக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்துடைய கதையை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய கதைக்குள்ளேயும் இன்னொரு கதை போய்கிட்டு இருக்கும். அதை நம்ம எதை ஃபாலோ பண்றதுன்னே தெரியாது. ஆனா இருந்தாலும் நம்ம சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங், அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தை ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கலான் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருந்தது. இப்போ இந்த தங்கலான் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரமோ அப்படி இல்லைனா ஒரு 5 வாரம் கழிச்சு இந்த தங்கலான் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அதாவது செப்டம்பர் 2nd வீக் அப்படி இல்லைனா செப்டம்பர் 3rd வீக் இந்த தங்கலான் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தங்கலான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆயிருச்சு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகலை. நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு ஓடிடியை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு ஓடிடியில் மட்டும் படம் வந்துச்சு அப்படின்னா அன்சென்சார் கண்டென்ட்டில் வரும். எப்போ அந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது. திடீர்னு அந்த படத்தை ப்ரீமியர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓடிடியை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த ஓடிடியில் இப்போ இந்த தங்கலான் அவைலபிளாக இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல சர்ப்ரைஸா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே முக்கியமாக இந்த வாரம் இந்த தங்கலான் அந்த ஒரு ஓடிடியில் சர்ப்ரைஸாக வெளியே வந்துருச்சு. அப்படின்னா அடுத்த வாரம் இதை விட ஏதாச்சும் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு இந்த தங்கலான் அந்த பக்கம் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த தங்கலான் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அதனால சடனாக இந்த தங்கலான் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகவும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.